ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டதால் வாழ்நாள் முழுதும் செழிப்புற்றிருப்பீர்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. Good morning, friends, in Jesus Christ. This is the day that the Lord has made. Let us rejoice and be glad. Come, let's begin this day with the Holy Mass. வளமையாக நாங்கள் ஒப்புக்கொடுக்கின்ற கருத்துக்களோடு உள்நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் தங்களுக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டவர்களின் வேண்டுதல்கள் நிறைவேறும்படியாகவும், வெளிநாட்டில் இருக்கின்ற ஒரு குடும்பத்தை 4 தாய்மார்களையும் ஒரு அடியாரையும் 2 குடும்பங்களை இறைவன் தன் தயவிலை வைத்து பாதுகாத்து வழிநடத்தி காத்தருளும்படியாகவும், ஒரு அடியாரினுடைய உள்ளத்து விருப்பங்கள் நிறைவேறும்படியாகவும், உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற வைரஸ் கொள்ளை நோயானது இறைவனினுடைய ஆசிரியினால் முற்றும் முழுவதுமாக அழிக்கப்படும்படி வேண்டுதலாகவும், ஃப்ளாரன்ஸ், கிரிஷ், கேத்தி, ஏரன் இவர்களினுடைய நன்றி கருத்து வேண்டுதலாகவும், அத்தோடு அபிலாஷினிக்கு இறைவன் சிறந்த எதிர்காலத்தை தந்தருளும்படியாகவும், மேரி, ஜோசபின், ஏஞ்சலா, ஜெயநாதன் இவர்களுக்கு நற்சுகத்தையும் நல்லாசிரையும் தந்தருளும்படியாகவும், அத்தோடு மரித்து போன பங்கிராஸ், ரோசரி, யூஸ்டஸ், குரேரா, ஜாசுலன், ஜோசப், குமுதினி, நவநீதன், பியாட்ரிஸ், மாசுல் அம்மணி, ஜோசபின், சூசை பிள்ளை ஆகியோருக்கு ஆன்மகளை பாற்றி தந்தருளும்படியாகவும் இந்த பலி வழியாக நாம் அனைவரும் வேண்டி செபித்து நிற்போம். ஆண்டவரது இல்லத்திலே நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள், பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள், பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இறைவா, எங்களை உம்முடைய அருட்கரத்தினால் எந்நாளும் எப்பொழுதும் பாதுகாத்து வழிநடத்தி காத்தருள்வீராக. விசேஷித்த விதமாக இன்றைய நாளிலே எங்களை தட்டி எழுப்பி உம்முடைய இரட்டிப்பின் ஆசிரை எங்கள் மீது பொழிந்து வாழுவதற்கான ஒரு வாய்ப்பை தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். தொடர்ந்தும் தகப்பனே, எங்களது வாழ்நாள் பூராகவும் நீர்தாமே ஆசீர் மேல் ஆசீரை வழங்கி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி காத்தருள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் உறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே, கடவுளிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம், ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைப்பிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைப்பிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பல்லவியாக. நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன், வேற்றினத்தார் சீறி எழுவது ஏன், மக்களினங்கள் வீணாக சூழ்ச்சி செய்வது ஏன். நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன்,
ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன். நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரின் வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் கூர்மையுள்ள வாளினும் மிகவும் கூர்மையானது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபலோன், நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நாம் ஊருக்கு சென்று குடியிருந்தார். உரைவாக்கினர் ஏசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. செபலோன் நாடே, நப்தலி நாடே, பெரும் கடல் வழி பகுதியே, யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேய பகுதியே, காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதிர்த்துள்ளது. அது முதல் இயேசு மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என பறைசாற்றத் தொடங்கினார். அவர் கலிலேயா பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அவரை பற்றிய பேச்சு சிறிய நாடு முழுவதும் பரவியது. பல்வேறு பிணிகளாலும் வாதைகளாலும் வருந்திய நோயாளர், பேய் பிடித்தோர், மதி மயங்கியோர், முடக்குவாதமுற்றோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர். அவர் அவர்களை குணமாக்கினார். ஆகவே கலிலேயா, தெக்கப்பொலி, எருசலேம், யூதேயா, யோர்தானுக்கு அக்கறை பகுதி ஆகிய இடங்களிலிருந்து வந்த மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தொழுகை கூடத்தில் நபிகள் நாயகம் அறிவித்தார், சீடர்களே, இப்பொழுது ஒரு சொர்க்கவாசி வருவார், அவரிடம் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள். சற்று நேரத்தில் நபிகள் நாயகம் சொன்ன அந்த சொர்க்கவாசி வந்தார். முகம், கைகள், பாதங்கள் எல்லாம் கழுவினார். உள்ளே சென்றார், தொழுதார், சென்று விட்டார். சீடர்கள் எல்லாரும் குழம்பி போனார்கள். அப்படி என்ன காரியம் இவருக்கிட்ட புதிதாக இருக்கிறது கற்றுக்கொள்ளுவதற்கு? இரண்டாவது நாளும் அதே போன்று நபிகள் நாயகம் தன்னுடைய சீடர்களுக்கு அறிவிக்கின்றார், இன்னைக்கும் அந்த சொர்க்கவாசி வருவார், அவரிடம் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இன்னைக்கும் வந்த அந்த சொர்க்கவாசி அதே காரியத்தை நேற்று பண்ணியது போல பண்ணிவிட்டு சென்று விட்டார். மூன்றாவது நாளும் அதே அறிவித்தல், அதே போன்ற காரியம். இந்த சீடர்களுக்கு ஒண்ணுமே புரியல. அதுல ஒரு சீடர் மாத்திரம், அப்படி என்ன அந்த சொர்க்கவாசி கிட்ட இருக்கிறது, அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி அவருக்கிட்ட இருக்கிறது அவரை சொர்க்கவாசி அப்படி என்று அழைப்பதற்கு? சரி, அவர் கூட தான் போய் பார்ப்போமே அப்படின்னு அவர் கூட ஒரு வாரம் போய் தங்கிக்கிட்டாரு.
இந்த சீடர் பார்க்கிறாரு, அவர்கிட்ட அப்படி ஒன்றும் வித்தியாசமான குணங்கள் தெரியவில்லை. இப்போ ஒரு வாரத்தின் முடிவில் அந்த சீடர் என்ன பண்றாரு, இந்த சொர்க்கவாசி என்று அழைக்கப்படக்கூடிய மனுஷர்கிட்ட கேட்கிறாரு, அது என்ன, நபிகள் நாயகம் உங்களை மாத்திரம் சொர்க்கவாசி அப்படி என்று அழைக்கிறார், அதற்கு என்ன காரணம்? சிரிச்சுக்கிட்ட அந்த மனுஷர் சொன்னாராம், ஓ அதுவா, நான் மற்ற மனுஷர்களை பார்த்து பொறாமைப்பட மாட்டேன். அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு ஆண்டவராகிய தெய்வம் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து வேண்டி கேட்கின்ற காரியம் வாழ்க்கையிலே இதுதான். அவரவருக்கான ஆசிரை சங்கீதம் 2 வழியாக இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உங்களுக்கு தருவேன், பிற நாடுகளையே உங்களுக்கு உரிமை சொத்தாக தருவேன். எத்தனையோ பேர் இந்த நாட்டில் இருந்துக்கிட்டு வேறு நாடுகளில் போய் செல்வ செழிப்போடு வாழவில்லையா? அல்லது போனால் நீங்கள் இருந்த நிலையில் இருந்து ஆண்டவர் உங்களை உயரங்களை காணும்படியாக செய்யவில்லையா? குழந்தை பாக்கியங்கள் இல்லாமல் இருந்தீர்கள், ஆண்டவர் உங்களுக்கு குழந்தை செல்வங்களை தரவில்லையா? தொழில் வாய்ப்பை இல்லாமல் இருந்தீர்கள், ஆண்டவர் உங்களுக்கான தொழில் வாய்ப்பை தரவில்லையா? உங்களுடைய வாழ்வில் நீங்கள் திரும்பி பார்த்தால் எத்தனையோ காரியங்கள், நீங்கள் ஏங்கிக் கொண்ட காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு தந்து வைத்திருக்கிறார். அப்படி தந்த ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கிட்ட எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? நான் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறேன், உங்களது ஆசீர் மேல் நீங்கள் கவனம் செலுத்துங்கள். அடுத்தவரினுடைய ஆசீரை பார்த்து நீங்கள் பொறாமைப்படாதீர்கள். ஏன் தெரியுமா? அது அவர்களுக்காக நான் போட்டு வைத்த திட்டம். அப்படி நீங்கள் அவர்கள் மீது பொறாமைப்படுவது உங்களது ஆசீர் மேல் கவனம் செலுத்தாமல் போய்விடுவதற்கான வாய்ப்பை நீங்களே உருவாக்கி கொள்கிறீர்கள். எனவே அடுத்தவரை ஆண்டவர் ஆசீர்வதித்து உங்களை விட உயரங்களாக வைத்திருக்கிறார் என்றால் அவர்களுக்கான உயர்ந்த திட்டங்களையும் கடினமான திட்டங்களையும் ஆண்டவர் அவர்களுக்கென்று ஏற்பாடு செய்து வைத்திருப்பார். உங்களை ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறாரே, உங்களுக்கான திட்டத்தை ஆண்டவர் உங்ககிட்ட கொடுத்து வைத்திருக்கிறார். அவர்கள் பட வேண்டிய கஷ்டத்தை நீங்கள் படாது இருக்கும்படி ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கின்றார். நீங்க படுகிற கஷ்டம் இருக்கிறதே, அந்த கஷ்டத்தை கையாளும் அளவிற்கு ஆண்டவர் உங்களை ஆசிரால் நுரைத்து வைத்திருக்கிறார். ஆகவே உங்களது ஆசிரை நீங்கள் கவனமாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள். அடுத்தவர் மேல் பொறாமைப்பட்டு இருக்கக்கூடிய ஆசிரையும் இழந்து விடாதீர்கள். இந்த தருணத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாற்கு நற்செய்தி வழியாக நம்மை பார்த்து சொல்லுகின்ற காரியத்தை ஆசிரின் செய்தியாக உங்களுக்கு தருகின்றேன். மனம் மாறுங்கள். சமயங்களில் நாம் பொறாமை உள்ளம் கொண்டவர்களாக இருந்தால், கோபத்தின் உச்சத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருந்தால், பகைமை உணர்வுக்குள்ளே நாம் இந்த புது வருடத்திற்குள்ளே காலடி எடுத்து வைத்திருந்தால், பழி வாங்குகின்ற எண்ணத்தோடு இருந்தால், என்னை ஏமாற்றியவர்களை விட்டுவிட மாட்டேன், வாய்ப்பு தேடிக்கொண்டே இருக்கிறேன் அப்படி என்கின்ற ஒரு வைராக்கியத்தில் இருந்தால் அவற்றையெல்லாம் விட்டு விடுங்கள். மனம் மாறிக்கொள்ளுங்கள். எதற்காக தெரியுமா? உங்களுக்கு தீமை செய்தார்களே, அவர்கள் தப்பி பிழைத்து போகட்டும் என்பதற்காக அல்ல. மாறாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர் இருக்கிறதே, அந்த ஆசீரின் மூலம் நீங்கள் சிகரங்களை தொட வேண்டுமே, அதற்கான இலக்கை நீங்கள் தவற விட்டுவிடக் கூடாது என்பதற்காக. ஆகவே அன்பின் உள்ளங்களே, சிகரங்களை உயரங்களாக வாழ்வில் தொட வேண்டியவர்கள் சின்ன சின்ன காரியங்களிலே உங்களது சிந்தனைகளை சிதைத்து விடாமல் ஆண்டவர் தருகின்ற மாபெரும் ஆசிரை நோக்கி வாழ்வை நகர்த்தி செல்லுங்கள். மகிழ்வோடும் அமைதியோடும் வாழ்ந்து கொள்வீர்கள். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.
ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வளிக்கும் பானமாக மாறும். உழைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நன்மைக்காகவும் திரு அவையின் நலனுக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனை உறைவா, இந்த பலி வழியாக நாங்கள் செலுத்துகின்ற காணிக்கையை நேர்தாமை ஏற்றுக்கொள்வீராக. அதன் வழியாக எங்களது வாழ்நாளிலே உம்முடைய ஆசிரை நிறைவாக பொழிந்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அம்மேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரே மீட்பராக ஈடேற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர் புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என உங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களது ஆயர் ஜோசப், உம்முடைய திரு அவை எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிமிக்கும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். உங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்,
இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இதோ நம்முடைய தெய்வம். நம்பிக்கையிலே நாம் கேட்கிற காரியங்களை நிறைவேற்றி தருகின்ற தெய்வம். ஆகவே முழுமையான நம்பிக்கையோடு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே நாம் விரும்புகின்ற அத்தனை காரியங்களையும் வேண்டி ஜெபித்து நிற்போம். முதலிலே யாரெல்லாம் தங்களுக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டார்களோ அவர்களின் வேண்டுதல்கள் நிறைவேறும்படியாக ஜெபித்து நிற்போம். இன்றைய நாளுக்கான நம்முடைய தேவைகள். இந்த வாரத்திற்கான நம்முடைய தேவைகள். இந்த மாதத்திற்கான நம்முடைய தேவைகள். இந்த வருஷத்திற்கான நம்முடைய தேவைகள். அத்தோடு உங்களது உள்ளத்தின் ஆழத்திலே மிக மிக முக்கியமாக நீங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடிய விசேட தேவைகள், அதிலே 3 ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். நம்பிக்கையிலே கேட்டிருக்கிறோம். நல்ல தெய்வம் நிச்சயம் நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி தருவார் என்கின்ற உறுதிப்பாட்டிலே அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ நம் தெய்வம், நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைத்து நிற்கும் தெய்வம். அழைக்கப் பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். Body and blood of Christ, bring me everlasting life. Amen. ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக தகப்பனை இறைவா, ஒரு புதிய நாளை தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். கடந்த நாள் முழுவதும் கண்ணின் மணியாக எங்களை காத்தீரே, நன்றி தகப்பனே. இன்றைய நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீமைகள், துன்பங்கள், அவமானங்கள், அவதூறுகள், துப்பாக்கிச் சூடுகள், குண்டுவெடிப்புகள், உடல் உள்ள நோய் நொடிகள், வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள், பிசாசின் பொல்லாத கட்டுக்கள், போதை பழக்கத்தின் அடிமைத் தொலைகள் சகலவற்றுக்கும் தப்புவித்து எங்களை காத்தருள்வீராக. போக்கிலும் வரத்திலும் துணையாக இருப்பீராக. உம்முடைய காவல் தூதர்களை எங்கள் மீது அனுப்பி அவர்கள் எங்களை சூழ்ந்து நிற்பார்களாக. உம்முடைய சுரகின் நிழலிலே எங்கள் ஒவ்வொருவரையும் பத்திரப்படுத்திக் கொள்வீராக. இன்றைய நாளிலே யாரெல்லாம் தங்களது பிறந்த தினத்தை, திருமண ஆண்டை, குருத்துவ, துறவர, பணி வாழ்விலே அர்ப்பணிப்பு நாளை நினைத்து கொண்டாடுகிறார்களோ அத்தனை பேரும் ஆசிரும் நன்மையும் கிருபையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. தகப்பனை, யாரெல்லாம் சிறைச்சாலையிலே கைதிகளாக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்களோ சீக்கிரம் அவர்கள் விடுதலை கண்டுகொள்வார்களாக. ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், விதவைகள் பேரிலே நீர்தாமை இரக்கம் காண்பிப்பீராக. அவர்கள் தங்களது வாழ்விலை மகிழ்வின் நாட்களை கண்டுகொள்ள கிருபை செய்வீராக. மரித்து போனவர்களுக்கு நித்திய இளைப்பாற்றியும் பிரிவின் வேதனையினால் வாடுகின்ற ஒவ்வொரு உள்ளங்களுக்கு மன ஆறுதலை, அமைதியையும் கொடுப்பீராக. உள்நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் தங்களுக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டவர்களின் வேண்டுதல்கள், விண்ணப்பங்களை நீர்தாமை நிறைவேற்றி கொடுப்பீராக. தகப்பனை, யார் யாரெல்லாம் இன்றைய சூழ்நிலையிலே தனிமைப்படுத்தப்பட்ட நிலையிலே இருக்கின்றார்களோ அத்தனை பேர் மீதும் உம்முடைய பரிசுத்தமுள்ள குணமளிக்கும் கரம் இறங்கி அவர்களை தொட்டு சுகமளிப்பதாக. மேலும் தகப்பனே, இந்த வருடம் பூராகவும் நாங்கள் விரும்பி கேட்கின்ற காரியங்களை எல்லாம் உம்முடைய ஆசீரால் பெற்றுக்கொண்டு மன மகிழ்வோடும் ஆசீரோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அம்மேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. அம்மேன். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, ஆண்டவரினுடைய நாமத்திலே எந்நாளும் எப்பொழுதும் மகிழ்ந்திருங்கள். I wish you always to be happy. Take care and see you all at the night prayer.